தன்னை பற்றி அவதூறு பரப்பிய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் மன்னிப்பு கேட்க கோரி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் 32 துறைகளையும் உதயநிதியும் சபரீசனும் தலா 16 என பிரித்து வசூல் நடந்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சேர்ந்து வேலை செய்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமாரும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய இருவரும் மன்னிப்பு கோர வேண்டுமென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறி வரும் இரு அமைச்சர்களும் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் சபரீசன் தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சபரீசன் குறித்து இரு அமைச்சர்களும் ஊடகங்களில் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், அதே ஊடகங்கள் முன்பாக சபரீசனிடம் இருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அவதூறு கருத்துக்களை வெளியிட மாட்டோம் என உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றும், 15 நாட்களுக்குள் செய்ய தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் சபரீசன் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.